ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேட்டுக்கும் 10 இம்பார்ட்டண்ட்டு, ஓகேவா. நீங்கள் போய் இதையும் வந்து எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரியாமல் நீங்கள் போய் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு படிச்சுட்டு இருக்காமல் தெளிவாக ரொம்ப முக்கியமான 10 கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா போதும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 10 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸாக நான் செலக்ட் பண்ணி போட்டுட்ருக்கிறேன். நீங்கள் அதை என்ன பண்ணுவாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து டெய்லி படிச்சுட்டு வந்துருங்க. டெய்லி 10 படித்தாவே போதும். 30 நாளைக்கு 300 ஆச்சு, 6 மாதத்துக்கு என்னாச்சு 1800. ஸோ இடத்துல 2000 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம தெளிவாக படிச்சுட்டு வந்துடுறோம். கண்டிப்பாக நம்ம போய் என்ன பண்ணலாம், எல்லா விதமான ஆன்சர் என்ன நம்ம பண்ணலாம், கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம பண்ணி வந்துடலாம். நான் வந்து வெறும் 10 கொஸ்டின் மட்டும் நான் சொல்லலை, உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மேட்டர் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், ஓகேவா. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுக்குறேன், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதை நம்ம படிக்க ஆரம்பிச்சிக்கலாம், ஓகேவா. அது இல்லாத இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெஸ்ட் லிங்க் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அது போய் என்ன பண்ணிக்கோங்க, அதில் ஜாயின் பண்ணி டெய்லியும் டெஸ்ட் எழுதுங்க, ஓகேவா. அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு ஷேரிங் கொடுங்க, ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் இஸ் 10,000 கோடி முதலீட்டில் 14 புதிய, ஓகேவா. ஸோ 14 புதிய தொழில் நிறுவனங்கள் அமைய உள்ள மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தமிழ்நாடு தான், ஓகேவா. தமிழ்நாடு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த 10,000 கோடி முதலீட்டில் 14 புதிய தொழில் நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, அமைக்கிறாங்க, ஓகேவா. சரி, இது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார மீட்டெடுப்புக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தா ஆர்பிஐனுடைய முன்னாள் கவர்னர், ஓகேவா. ஸோ ரங்கராஜன், ஓகேவா. ரங்கராஜன் ஆர்பிஐனுடைய முன்னாள் கவர்னர் யார், ரங்கராஜன், ஓகேவா. அவர் வந்து என்ன பண்ணாங்க, தலைவராக போட்டு ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அதை வந்து என்னது ஆராய்ச்சி பண்ணி எங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கணும், எப்படி மீட் எடுக்கிறது, பொருளாதாரத்தை எப்படி மீட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு வந்து ரிசல்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் தலைமையில் ரங்கராஜன் ஆர்பிஐனுடைய முன்னாள் கவர்னர், ஓகேவா. ரங்கராஜன் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அவங்க தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த 14 புதிய நிறுவனங்களை அமைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் தான் என்னது அமைக்கப்பட உள்ளது. ஸோ ஓகேவா. என்ன நிறுவனம் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டானிய நிறுவனம் தான். இது சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் தான். பிரிட்டானிய நிறுவனம் எந்த மாவட்டத்தில்னா திருநெல்வேலி, ஓகேவா. பிரிட்டானிய நிறுவனம் எந்த மாவட்டத்தில் அமைய உள்ளதுன்னா திருநெல்வேலியில் எக்ஸாக்டாக கங்கை கொண்டான், ஓகேவா. கங்கை கொண்டான். ஸோ கங்கை கொண்டான் யார், முதலாம் ராஜேந்திரன், அவர் நினைவாக காரணம் தான் இது, ஓகேவா. ஸோ இந்த திருநெல்வேலி கங்கை கொண்டானில் தான் இந்த பிரிட்டானிய நிறுவனம் அமைய உள்ளது, ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்திய வெளியுறவு தினம், ஓகே. ஸோ ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 9, ஓகேவா. இந்திய வெளியுறவு தினம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 9, ஓகேவா. ஸோ வெளியுறவு தினம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போய் ஏதாவது ப்ராப்ளத்தில் சிக்கிக்கிட்ட இந்தியர்களை மீட்டு மறுபடியும் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரது தான் இதனுடைய மெயின் மிஷன், ஓகேவா. ஸோ அந்த மிஷன் பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்தே பாரத், ஓகே. வந்தே பாரத், ஓகேவா. ஸோ வெளிநாட்டில் போய் போன இந்தியர்கள் அங்கேருந்து திரும்ப வர முடியாது, ஏதாவது மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள மீட்டு கொண்டு வரது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷனுடைய மெயின் ஆம்பிஷன். ஸோ வந்தே பாரத்னுடைய, ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெளியுறவு சம்மந்தமான ஒரு மேட்ரு, அதனால் இந்த வந்தே பாரத் திட்டத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெளியுறவு தினம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 9 ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்படுது, ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்துங்க, யாருடைய நினைவாக 100 ரூபாய் நாணயம். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட்டு, 100 ரூபா நாணயம், ஓகே. அது வரதே ஆச்சரியம், ஓகேவா. அது யாருடைய பிறந்தநாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயராஜே, ஓகேவா. ஸோ விஜயராஜே இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜனசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணவர். ஜனசங்கம் அப்படிங்கிற அமைப்பு என்ன பண்ணார், ஸ்டார்ட் பண்ணவர் இந்த விஜயராஜே தான், ஓகேவா. ஸோ அதனால் அவருடைய பிறந்தநாளை, ஓகேவா, அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு என்ன பண்ணுறாங்க, இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 12, 1919 என்ன பண்ணார், பிறந்தார். ஸோ அவருடைய அக்டோபர் 12, இன்றைக்கி வந்து அக்டோபர் 11, இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 12 நாளைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இதை வந்து பிஎம் மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு, ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு, ஓகேவா. பிஎம் மோடி தான் என்ன பண்ணுறாரு, இதை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு, ஓகேவா. ஸோ அவர் பிறந்த தினமான அக்டோபர் 12 அன்றைக்கி, ஓகேவா. ஜனசங்கத்தை இவர் தான் ஸ்டார்ட் பண்ணார், ஓகே, விஜயராஜே, ஓகே. அதனால் அந்த அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த 100 ரூபாய் நாணயத்தை என்ன பண்ணுறாரு, பிஎம் ஓப்பன் பண்ணுறாரு, ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட பேட்மிண்டன் மட்டை, ஓகேவா. ஸோ பேட்மிண்டனுடைய பேட்டு, ஓகேவா.
பேட் ஓகேவா. ஸோ டென்னிஸ் மாதிரி இன்னொன்று பேட்மிண்டன் சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பேட்மிண்டன் பேட் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா. அந்த பேட் ஓகேவா, மட்டைனா கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, பேட்டு தான் அது. டிரான்ஸ்ஃபார்முக்கு விளம்பர தூதுவர் ஓகேவா. ஸோ இந்தியாவிலேயே இந்த பேட்டு தயாரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு விளம்பர தூதுவர் யார் பண்ணால் சேட்டன் ஆனந்த் ஓகேவா. யார் போட்டிருக்கிறாங்க, சேட்டன் ஆனந்த் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிராஃபைட். இந்த பேட்டு எதால் ஆனதுன்னா கிராஃபைட். தட் மீன் இராணுவம் மிலிட்ரிக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ மிலிட்ரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிராஃபைட்னால என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதான் இதனுடைய ஸ்பெஷல் ஓகே. ஸோ ஓப்பன் பண்ணி வச்சவர் வந்து பார்த்திங்கன்னா சேட்டன் ஆனந்த் ஓகேவா. ஸோ பேட்மிண்டன் பேட் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த காலிஸ்டான் கான்ஸ்பிரசி, a former R&AW office unravels the path to 1984. ஸோ அப்படிங்கிற இந்த புக்கு ஓகேவா. ஸோ புக்கு வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த புக்கு எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்து ஓகேவா. ஸோ சித்து அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த புக்கை எழுதியிருக்காரு ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலிஸ்டான் ஓகேவா. ஸோ இந்த கலிஸ்டான் இயக்கத்தை பற்றி என்ன பண்ணியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கலிஸ்டான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயக்கம் ஓகேவா. ஸோ அந்த இயக்கத்தை பற்றி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு சித்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு ஓகேவா. த கலிஸ்டான் கான்ஸ்பிரசி, எ ஃபார்மர் R&AW ஓகே ஆஃபீஸ் அன்ரிவீல்ஸ் த பேத் டு 1984 ஓகே. ஸோ இந்த புக்கில் ஒரு சித்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கலிஸ்டான் இயக்கத்தை பற்றி என்ன பண்ணியிருக்கிறாரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு ஓகேவா. வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பிபிசி சிறுகதை விருதை இருமுறை வென்ற முதல் இந்தியர் ஓகேவா. ஸோ அது இருமுறை வென்ற ஓகேவா, 2 முறை வாங்கியிருக்கிறாரு வந்து பார்த்திங்கன்னா சரஹாக் ஹால் ஓகேவா. சரஹாக் ஹால் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்காரு 2 முறை இந்த பிபிசியினுடைய சிறுகதை விருது என்ன பண்ணியிருக்காரு வாங்கியிருக்கிறாரு. ஸோ இப்போ ஒன்று வாங்கியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2013 ஒன்று வாங்கியிருக்கிறாரு ஓகேவா. ஸோ 2013 ஒன்று வாங்கியிருக்கிறாரு ஓகேவா. ஸோ குரோட்டஸ் குயிஸ். ஸோ 2013 இந்த குரோட்டஸ் குயிஸ் அப்படிங்கிற இந்த புக்குக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு வாங்கியிருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கியிருக்கிறாரு ஓகேவா. ஸோ சரஹாக் ஹால் பிபிசி சிறுகதையினுடைய விருது 2 முறை வாங்கியிருக்கிறாரு. ஸோ இந்த பிபிசி விருது வழங்குறவங்க பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் இன்ஸ்டியூட் ஓகேவா. ஸோ லண்டன் கேம்பிரிட்ஜ் இன்ஸ்டியூட் தான் இந்த என்னது பிபிசி சிறுகதை என்ன பண்ணுறாங்க வழங்குறாங்க. ஸோ லண்டன் கேம்பிரிட்ஜ் இன்ஸ்டியூட் ஓகேவா. ஸோ இந்த கேம்பிரிட்ஜ் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேருலாம் படித்தாங்க ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கடற்கரைகளுக்கு சர்வதேச ப்ளூ பிளாக் ஓகேவா. சர்வதேச ப்ளூ பிளாக் ஓகேவா. ஸோ ப்ளூ ஃப்ளாக் ஓகே ஃப்ளாக் நீலக்கொடி ஓகேவா. இது வேறு ஒன்றும் இல்லை, நீலக்கொடி சான்றிதழ் ஓகேவா. ஸோ நீலக்கொடி சான்றிதழ்லாம் ஃப்ளோ ஃப்ளாக் ஓகேவா கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா எத்தனை கடற்கரைக்குன்னா 8. ஸோ அது பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஓகேவா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய 8 கடற்கரைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க சர்வதேச ஃப்ளோ ஃப்ளாக் அதாவது நீலக்கொடி சான்றிதழ் என்ன பண்ணியிருக்கிறாங்க வழங்கியிருக்கிறாங்க. அது யாராருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆந்திரா கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேரளா கொடுத்துருக்குறாங்க, கேரளாவில் கடற்கரைக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து கர்நாடகாவில் கடற்கரைக்கு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. அதேமாதிரி ஒடிசா கடற்கரைக்கு கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி குஜராத் கடற்கரைக்கு கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி அந்தமான் கடற்கரைக்கு கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டையூ ஓகேவா. ஸோ டையூ கடற்கரைக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 8 இந்திய கடற்கரைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க இந்த ஃப்ளூ பிளாக்கு சான்றிதழ் அதாவது நீலக்கொடி சான்றிதழ் என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட்டு ஓகேவா. அதனால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா சர்வதேச சிறந்த வழிகள் பிரிவில் இந்தியாவுக்கு எத்தனையாவது இடம், இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3வது இடம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சர்வதேச சிறந்த வழிகள் இது வந்து வேறு ஒன்றுமே கிடையாது, கடற்கரையை மாசு இல்லாமல் வச்சுக்கிறதுக்காக ஓகேவா. ஸோ கடற்கரையை மாசு இல்லாமல் வச்சுக்கிறதுக்காக இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் 3வது இடம் ஓகேவா. சர்வதேச அளவில் 3வது இடமாக அறிவிச்சிருக்கிறாங்க ஓகேவா. வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இம்பார்ட்டன்ட் திட்டம் ஜெகன்னா வித்யா கனகா திட்டம் எந்த மாநிலத்தில் அறிமுகம். ஸோ ஜெகன்னு சொல்லிட்டாங்க, அப்போ ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திரான்னு தெரிஞ்சிச்சு ஓகேவா. ஸோ ஜெகன்னா வித்யா ஓகேவா. ஸோ வித்யா அப்படின்னாவே படிப்பு சம்மந்தமானது தான் ஓகேவா. ஸோ ஜெகன்னா வித்யா கனகா திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவுடைய சிஎம் யார் ஏபி சிஎம். ஸோ ஜெகன்மோகன் ரெட்டி
ஓகேவா. ஸோ நல்லா அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிஎம் பேர்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெகன்மோகன் ரெட்டி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 650 கோடி என்ன பண்ணியிருக்கிறாரு, அலாட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த திட்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, ஏழை பள்ளி மாணவர்கள் இருக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 செட்டு ட்ரெஸ்ஸு. ஓகேவா. ஸோ ட்ரெஸ்ஸுனால் என்ன அர்த்தம், ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டா இல்லை, ஸ்கூல் யூனிஃபார்மு, புரியுதுங்களா. ஸோ 3 செட்டு ஸ்கூல் யூனிஃபார்மு. ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஸ்கூல் புக்ஸு. ஓகேவா. ஸ்கூல் அவங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களோ அதனுடைய ஸ்கூல் புக்ஸு. அதுக்கப்புறம் ஒரு செட்டு சாக்ஸ். ஓகேவா. சாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு செட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்டை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாரு. ஓகேவா. ஸோ இந்த திட்டத்துக்கு பேர் தான் என்னது, ஜெகன்னா வித்யா கனுகா. இதை வந்து பார்த்திங்கன்னா 650 கோடி என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் அலாட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆந்திரா சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா உட்காந்து பாருங்கள், லேர்ன் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.